Hi everyone. இன்னைக்கு நம்ம அடுத்த முக்கியமான ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும். ரொம்ப ஒரு கான்செப்சுவல் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். The angle of dip at the poles and the equator respectively. So poles-லயும் equator-லயும் நமக்கு angle of dip என்ன angle இருக்கும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. So we know that எனக்கு angle of dip நம்ம delta அப்படினு சொல்லுவோம். Right? And then it is nothing but vertical component by horizontal component. So VV sin theta by VH cos theta. நான் vertical and horizontal இருக்கு அப்படின்றதுக்காக VH அப்படின்னு சொல்லியிருக்கேன். So obviously நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா B which is equal to BV equal to B sin theta அப்படின்னு சொல்லுவோம். BH which is equal to B cos theta ன்னு சொல்லுவோம். இது என்னது earth magnetic field BE. சரியா? So நான் vertical horizontalக்காக I have mentioned this. அப்ப எனக்கு ஒரு earth இருக்கு. இதுல நம்ம அந்த magnetic compass வைக்கும்போது இந்த compass needle நம்மளுடைய geographical north and southக்கு align ஆகி இருக்கும் அப்படினு. So suppose if this is your north pole அப்படினா இது south pole. Earth magnetic field. அப்ப எனக்கு compass இங்க எப்படி இருக்கும்? compass இந்த பக்கம் south pole இருக்கும், இந்த பக்கம் north pole இருக்கும். whereas இந்த பக்கம் அந்த compass எப்படி இருக்கும்? இந்த பக்கம் north pole ஆவும் இந்த பக்கம் south pole ஆவும் இருக்கும். அப்ப இந்த ஸ்டைலஸை நல்லா பாருங்க. இதுதான் நிப். ஓகேவா? இப்படி இருக்கு. இந்த பக்கம் எப்படி இருக்கு? இப்படியே தான் இருக்கு. நல்லா பாரு. இப்படி இருக்குது. இங்க இப்படி தான் இருக்கு. ரைட்? இங்க இருக்குது எப்படி மாறும்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மாறும். நல்லா பாருங்க. இப்படி மாறும். மறுபடியும் இப்படி வரும்போது இப்படி மாறிடும். இது நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு மேக்னெட் பார் மேக்னெட்டை வச்சு ஒரு காம்பஸ் வச்சு we would have drawn, right? We have did already. ஒரு டாட் வச்சு அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி இருக்குன்னா இப்படியே ரொட்டேட் ஆகி இப்படி மறுபடியும் ரொட்டேட் ஆகிட்டு இப்படி நிற்கும். இப்படி நிற்கிறது இப்படி 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 இப்படி. அப்போ இந்த இடத்துல காம்பஸ் நீடில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு? இங்க இருக்கு. எர்த் சர்ஃபேஸ் இங்க இருக்கு. இந்த சைடுல இப்படி இருக்கு. இந்த சைடுல இப்படி இருக்கு. இப்போ நீங்களே பாருங்களேன். இது ரெண்டு என்ன ஆங்கிள் இருக்கு? இது இப்படி இருக்கு. எர்த் மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் இப்படி இருக்கு. எர்த் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. 90 டிகிரி. எர்த் சர்ஃபேஸ் அண்ட் காம்பஸ் இப்படி இருக்கு. 0 டிகிரி. அப்போ இங்க 90 டிகிரி அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 0 டிகிரில இருக்கு. கரெக்ட்டா? சோ அது 90 டிகிரி, இது 0 டிகிரி. அப்ப எனக்கு வெர்டிகல் இங்க சைன் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 90 டிகிரில இருக்குப்பா. அப்ப 90 டிகிரி எங்க இருக்கு? போல்ல இருக்கு. ரைட்? போல்ல எனக்கு 90 டிகிரி இருக்கு. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஹாரிசான்டல், அதாவது எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு parallel-ஆ இருக்கு. அப்ப இங்க it makes an angle 0 டிகிரி. அப்ப 0 டிகிரி எங்க இருக்கு? ஈக்குவேட்டர்ல. சோ ஈக்குவேட்டர்ல 0 டிகிரி ஆகவும் போல்ல 90 டிகிரி ஆகவும் இருக்கு. சோ இதுதான் நமக்கு இங்க கேட்டிருக்கிற ப்ராப்ளம். பொறுமையா பாருங்க. டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thank you. Help this with a smile.